50 ரூபா கொடுக்குற. இந்த 50 ரூபாயில 500 ரூபாயில வந்து 50 ரூபா போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ தரணும்? கரெக்டாக சொல்லுவேன், இல்லைன்னா எனக்கு கணக்கு தெரியாது. நான் வந்து இந்த ஊரில் பிறகுல, நான் பாண்டிச்சேரியில் பிறந்தேன். அந்த ஊரில் வந்து நோட்டு வேறு மாதிரி இருக்கும். இது தமிழ்நாடு இசாம்பாளையம், இங்கே நோட்டு வேறு மாதிரி இருக்கும். அதனால கணக்கு சொன்னீங்கன்னா கொடுத்துருவோம். எனக்கு கணக்கு தெரியும், சொல்கிறத அப்படியே எண்ணி கொடுப்பேன். சொல்லு. 500 ரூபாயில் 50 ரூபா போயிடுச்சுன்னா எவ்வளோ? 175 ரூபா வருதா? பாண்டிச்சேரி கணக்குப்படி பார்த்தா 175 ரூபா தரணும். இங்கே கணக்குப்படி பார்த்தா 150 ரூபா தரணும். 150 தரணுமா? 150 ரூபா. சரி. பாண்டிச்சேரியில் 175 ரூபா தரணும். பாண்டிச்சேரி கணக்குன்னா, தமிழ்நாட்டில் கணக்குன்னா 150 ரூபா தரணும். சரியா போச்சா? சரி சரி. 50 ரூபா போச்சுன்னா எவ்வளோ கொடுப்பாரு? 500 ரூபாயில் 50 ரூபா போச்சுனாக்கா அதான் சொல்கிறேன். பாண்டிச்சேரி கணக்குப்படி நீங்கள் அவங்க வந்து இப்போ வந்து அரியாமத்துலேருந்து வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு வந்து 175 ரூபா தரணும். 175 ரூபா தரணும். இங்கே பாருங்க, பாண்டிச்சேரியில் இப்போ நீங்கள் அரியாமம் வந்து வாங்கினீங்கன்னா இது பாரு, இது 50 ரூபா, இது 50, இது 10, மொத்தம் 60 ரூபா. ஒரு சாப்பாடு 70 ரூபா. 10 ரூபா நான் போட்டு வாங்கி தரேன். போனால் போகுது. எங்கள் ஆயா மாரி நீ எங்கள் ஆயா பேர் வச்சுக்கிறல்ல, அலமையில்லைன்னு சொல்லிட்டு, அதனால 70 ரூபா சாப்பாடு, 10 ரூபா நான் போட்டு வாங்கி தரேன். சரி. 50 ரூபா, இது 10 ரூபா, மொத்தம் 60 ரூபா ஆகுது. ஒரு 5 போட்டு 2 ஜீரோ போட்டுக்குதுல்ல, 2 ஜீரோ 5 போட்டு 2 ஜீரோ போட்டால் 50 ரூபா. இதில் வந்து 1 போட்டு 1 ஜீரோ போட்டுதுன்னா 10 ரூபா. சரி, நீ மொத்தம் சொல்லிட்டு இல்லை 60 ரூபா. என்ன? சரி, 60 ரூபா. 10 ரூபா நான் போட்டு வாங்கி தரேன். எங்கள் ஆயா மாரி நீங்கள். அதனால சில்லற வராது. இப்போ இதுக்கு 60 ரூபா நோட் ஆகி போச்சு இல்லை?